போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும். குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சேலம் மறைமாவட்டம், நாமக்கல் மறைவட்டம், பரமத்தி தூய அமல அன்னை ஆலய பங்கின் கிளைப்பங்கான கபிலகுறிச்சி புனித ஜெபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெறுகின்ற நற்கருணை கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இந்த மகிழ்ச்சியின் காரணம் இயேசு உயிர்த்தெழுந்தார், நற்கருணையில் நம்மோடு வாழ்கிறார் என்பதினால் மட்டும் அல்ல, அதற்கும் மேலாக துணையாளராகிய தூய ஆவியாரை தந்தை கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை இயேசு வாக்களிக்கிறார் என்பதினாலும் தான். எனவே நமக்குள் என்றும் தங்கியிருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் மூவொரு கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்திருக்க இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். இறையாசீர் பெறுவோம். தூய கல்வாரி மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய குறைவுகளுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பவுல், சீலா, திமேத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாபொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகள் விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உருவாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்ந்த நிலையில் உள்ள அவர்களுக்கு
வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்கில் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே உங்களுக்கு தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்னே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக காண்கின்ற உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சி வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலயம் பரமத்தி பங்கின் கிளை பங்கான கபிலகுறிச்சி என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு கிளைப்பங்கின் ஆலயம். புனித செபஸ்தியார் பெயரால் இந்த ஆலயம் பாதுகாவலராக கொண்டு இந்த ஆலயத்திலே இந்த நாளிலே திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளின் திருப்பலியிலே உலகெங்கும் வாழ்கிற அனைத்து கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்காகவும், அதிலும் சிறப்பாக செபஸ்தியாரின் பாதுகாவலில் இருக்கிறதினால் உடல்நலமற்றோர் மருத்துவமனையில் உடல்நலம் வேண்டி ஆண்டவருடைய அருளுக்காகவும் குணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் வேண்டிக் கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நான் சிறப்பாக வென்றாடி ஜெபிக்கின்றேன். இந்த ஆலயமானது அர்ச்சிப்பு நிகழ்த்தப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு புதிதாக திறக்கப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே நடைபெறுகிற 2வது திருப்பலி இது. இந்த ஆலயத்திலே, இந்த புதிய ஆலயத்திலே புனித செபஸ்தியார் பாதுகாவலராக இருக்கிற இந்த ஆலயத்தில் உங்களுக்காக ஜெபிப்பதில் பங்கு தந்தை என்ற விதத்திலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் தனியாக இல்லை, ஆண்டவருடைய அருளையும் உதவியையும் பெற்றவர்களாக நாம் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு வாழ்கிறார், உயிர்த்தார், நமக்குள் வாழ்கிறார் என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். எல்லோருமாய் கூட நாம் இந்த விசுவாசத்திலே வளர வேண்டும். இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்குள் தங்கியிருந்து வாழ்கிறார். எனக்குள் எவ்வாறாக தங்கியிருக்கிறார்? இன்றைய நாளின் வாசகங்களில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கப்பட்ட வாசகத்திலே அவர்கள் பவுல், சீலா மற்றும் சீடர்கள் சென்று அந்த சகோதரி லீதியா என்கிற ஒரு மகளுக்கு நம்பிக்கையான ஆண்டவரின் வார்த்தைகளை சொன்னபோது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்குள் ஆண்டவருடைய ஆவியை தந்ததினால்தான் அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார், எனக்குள் தங்கியிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தின் உறுதியினால் சீடர்களை நானும் நம்பிக்கையாளர், ஆகவே எனது வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று அழைத்தார். ஒரு நாள் எம்மாவூஸ் சீடர்கள் கூட ஒரு முறை ஆண்டவரை அழைத்தார்கள், எங்களோடு தங்கும் என்று. அதுபோல நீங்களும் நானும் கூட இந்த நாளிலே ஆண்டவரை, என்னோடு தங்குங்க ஆண்டவரே, எங்களுக்குள் தங்கி இருங்க ஆண்டவரே என்று நாம் வேண்டுகிற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் இயேசு அவருடைய ஆவியானவரை நமக்குள் தங்க வைத்து நமக்குள் வாழ்கிறவராக அவர் தங்கியிருந்து ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுசாமி உயிர்த்த ஆண்டவர், நான் போய் உங்களுக்காக தந்தையிடம் நான் ஆவியானவரை, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவரை தந்துவிட வேண்டும் என்று உங்களுக்கு தரும்படி கேட்பேன், ஆகவே அவர் உங்களுக்கு அருளப்படுவார் என்று ஆண்டவர் உரைத்தார். இந்த ஆவியானவர் உண்மையிலேயே ஆண்டவர் நமக்காக தருகிற ஒரு துணையாளர், அவர் உண்மையை வெளிப்படுத்துகிறவர். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதிலே 21வது திருவாக்கியத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லும் என்று ஒரு பின்னால் இருந்து சொல்லுகின்ற வார்த்தையை உங்கள் செவிகளிலே நீங்கள் கேட்பீர்கள் என்று ஏசாயா இறைவாக்கினர் சொன்னது நமக்கு உரியது. ஆண்டவர் நமக்கு உள்ளத்திலே தங்கியிருந்து நம் ஒவ்வொருவருக்குமாக கூட எது சரியான வழி, எதை நாம் பின்பற்ற வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வேளையிலும் கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். உண்மைகளை நமக்கு விளக்கி காட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார்,
எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆவியானவராக உங்களோடு தங்கியிருப்பார். அவர் என்றும் உங்களோடு இருப்பார் என்று வாக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையும் தருகிறார். ஒருவேளை நாம் ஆண்டவருடைய அன்புக்காக வாழ்கிற போது துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம். ஒருவேளை நமக்கு பாடுகள் துயரங்கள் வரலாம். ஆனாலும் ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். இயேசு ஆண்டவர் சிலுவையிலே பாடுகள் பட்டார். ஆனாலும் ஒருபோதும் அவர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர் பின்வாங்கவே இல்லை. இறுதி வரை எல்லாம் நிறைவேறிற்று என்று சிலுவையிலே தலை சாய்த்து தம் ஆவியை ஒப்படைக்கும் வரை ஆண்டவர் தாமே முழுமையாக கடவுளுடைய திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய திட்டம் எந்த சூழ்நிலையிலும் பாடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். அதற்கு உதவியாக இருக்கத்தான் துணையாளராகிய தூய ஆவியானவரை கடவுள் நமக்காக தந்திருக்கிறார். தருகிறேன் என்று வாக்கு கொடுத்ததை அன்று சீடர்களிடத்திலே ஆண்டவர் சொன்னார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார் என்று. தந்தை கடவுள் நமக்கு தருகிற இந்த ஆவியானவர் வாக்குறுதியானது நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்று சீடர்களுக்கு இது நிறைவேற்றப்பட்டதைத்தான் அந்த திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்று அந்த சகோதரி எப்படி ஆண்டவரை நம்பிக்கையின் மீது கொண்டு நம்பிக்கையினால் மீட்பை அனுபவித்தார்களோ அதுபோல நாமும் கூட நம்பிக்கையினால் மீட்பை அனுபவிப்போம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறார், நமக்குள் வாழ்கிறார், ஆவியானவராக நமக்குள் தங்கி இருக்கிறார் என்பதை நாம் விசுவசித்து நாம் அருளையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் 2 கொரிந்தியர் கடிதத்தில 12ஆம் அதிகாரம் 9வது திருவாக்கியத்தில் இயேசு ஆண்டவர் என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னார். அருளை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே நம்மோடு இருக்கும் போது அவர் தருகிற அருள் நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே அருளால் நிரம்பி இருக்கிறோம். அருள் நிறைந்த மரியே என்று ஆண்டவருடைய தாயாரை நாம் வேண்டுகிறோம். அன்னையாகிய நமக்கு தாயாகிய தாய் மரியாவும் அருளிலே நிறைந்தவர். அவர் நமக்காக பரிந்து பேசும்போது நாமும் அருளை பெற்றுக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னையின் துணையினாலும் பரிந்துரையினாலும் ஆண்டவர் இயேசுவின் அருளினாலும் நாம் வாழ்கிறோம். நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், வழிநடத்தப்படுகிறோம் என்பதை விசுவசிப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுகிறவர்கள். ஆகவே இந்த நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு கூறியதைப் போல நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு துணை செய்கிறார், நம்மை உண்மையின் பாதையில் வழிநடத்துகிறார் என்பதை விசுவசிப்போம். ஆண்டவருடைய அருளை பெறுவோம். அன்பிலும் அருளிலும் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய மக்களாக வாழ்வோம். மகிழ்ச்சியும் சமாதானமும் பெற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நம்பி வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்த வாழ்வினால் வழிநடத்துவார். நம்மை நிலை வாழ்வுக்கு உரியவர்களாக மாற்றுவார். ஆண்டவருடைய திட்டம், கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவு பெறும். நாமும் கூட ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினோம் என்ற மகிழ்ச்சியில இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றியை நம்முடைய உள்ளங்களிலிருந்து காணிக்கை ஆக்குவோம். இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அருளை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்க அருள் வேண்டுவோம். உறுதியான மனநிலையோடு எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல், வேதனைகள் மத்தியில் நாம் விரக்தி அடையாமல், துயரங்கள் மத்தியிலே நாம் துவண்டு போகாமல் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆண்டவருடைய அருள் நமக்கு இருக்கிறது என்பதினால் மகிழ்வும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ளவர்களாய் எதிர்நோக்கிலே நிலைத்திருந்து வாழ்வோம். ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்படுவோம். உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் தொடர்ந்து திருப்பலியிலே உங்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய அருள் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவருடைய ஆசீரால் வழி நடத்தப்படுவீர்களாக. தேவதாய் கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்துகிறார் என்பதினால்
நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். உம் வார்த்தைகளால் எம் உள்ளத்தை திறந்த எம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரின் உள்ளங்கள் இறைவார்த்தையால் பற்றி எரியவும், திருப்பலி என்னும் அருட்சாதனத்தால் இறைவனை கண்டு கொள்ளவும், அவரின் சாட்சிகளாக வளர வேண்டிய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இறைவா, எம் வாழ்வில் உம் வார்த்தைகளாலும் நீர் செய்யும் அற்புதங்களாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் மென்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவர்களுடன் தங்கியது போல எம் இல்லங்களில் தங்கி எங்களுக்கும் உம் ஆசீர் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு உமது உயிர்ப்பின் ஆசீர்வாதமான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பகிர்ந்து வாழும் நல்மனம் ஆகியவற்றை நிறைவாய் பொழிந்து எங்கள் குடும்பங்களில் உமது துணையாளரின் அருளால் சாட்சிய வாழ்வு வாழவும் உமது இரக்கத்தை அருளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவே உலகின் மீட்பர் என்பதை உலகம் எல்லாம் கண்டுணரும் விடுதலை பாதையில் இயேசுவின் உயிர்ப்பின் ஆற்றலை அனைவரும் அனுபவமாய் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பவற்றை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த காலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம்.
இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடி வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன், முன்னாள் ஆயர் சிங்கராயன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இறந்தோர் அனைவரையும், உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களையும், குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும், எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்றுள்ள நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இறை தந்தையிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்தருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமோ பயமோ இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்து தந்தையாம் கடவுளிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்து நம்மை வழிநடத்த நம்மோடு தங்கியிருக்க திருவிருந்தாக எழுந்தருளி வருகிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்சில் வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உடையெழுத்தில் உயிரோடு தேடுவதை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே.
வழி எல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நினைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உடையழுத்தில் உயிர் கொடுத்தை உறவை தேடியே எனில் மாறும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே எனில் மாறும் என் இயேசுவே இயேசுவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பேயும் தீருமில்லா தீர்த்தமே என்னை தூய்ப்பேயும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடாவல்லமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் இதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை வீடும் நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் ஆவியாரை நமக்குள் தங்கி வாழ பெற்றுக்கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.